Good morning, students. Already you have learned addition, subtraction, multiplication and division method of word problems. Today example 1.20. A student, instead of multiplying a number by 8 by 9, by mistake divided it by 8 by 9. ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்க, மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக மிஸ்டேக் பண்ணிக்க அப்படின்னா டிவைட் பண்ணியாச்சு. இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கரெக்ட் ஆன்சர் அண்ட் த ஆன்சர் காட் பை ஹிம் இஸ் 34, தென் ஃபைண்ட் த நம்பர். அதாவது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக டிவைட் பண்ணுறதுனால என்ன ஆன்சர் வந்தது அப்படின்னா 34. அதே இது டிவைட் பண்ணாமல் மல்டிபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், ஃபைண்ட் த நம்பர். என்ன நம்பர் வந்திருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அதை எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிடலாமா? சொல்யூஷன், லெட் த நம்பர் பி எக்ஸ். எந்த நம்பர் நமக்கு தெரியாது, ஸோ அதனால் எக்ஸ்ன்னு அதை டினோட் பண்ணுறோம். ஃபைண்ட் த நம்பர் பி எக்ஸ். இப்போ மல்டிப்ளையிங் ஏ நம்பர் இஸ், ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸுங்கிற ஒரு நம்பரை எடுத்தாச்சு, எந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணணும், 8 டிவைடட் பை 9. ஸோ மல்டிப்ளையிங் ஏ நம்பர் இஸ் 8x டிவைடட் பை 9. எக்ஸை வந்து இதால் மல்டிபிள் பண்ணோன்னா எக்ஸ் இன்ட்டு 8 by 9. அப்போ 8x டிவைடட் பை 9. டிவைடட் ஏ நம்பர், அதே 8 by 9 டிவைட் பண்ணோன்னா என்ன வரும், எக்ஸ் டிவைடட் பை 8 டிவைடட் பை 9. ஸோ 8 டிவைடட் பை 9, 9 நியூமரேட்டரில் போகும்போது 9x டிவைடட் பை 8. ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா 8x டிவைடட் பை 9. டிவைட் பண்ணோன்னா அதே நம்பர் என்னவா மாறும், 9x டிவைடட் பை 8. இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கரெக்ட் ஆன்சர், ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸு, ஓகேவா, இடையில் உள்ள டிஃப்ரென்ஸை மட்டும்தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வச்சுருக்கோம். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்பர், டிவைடில் இருந்து மல்டிபிளில் டிவைட் சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 9x டிவைடட் பை 8 மைனஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்னாலே சப்ராக்ஷன் மெத்தடு. ஸோ 8x டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு காட் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 34ங்கிற ஆன்சர் வரணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், டினாமினேட்டர் சேம் மீன்ஸ் கம்பேர் தி நியூமரேட்டர். அடிஷன் மீன்ஸ் ஆடட், சப்ராக்ஷன் மீன்ஸ் சப்ராக்ஷன். ஸோ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா எல்சிஎம் எடுப்போம். ஸோ 8 to 9 எல்சிஎம் எடுத்தால் 8 9s are 72. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்மை செகண்ட் டேர்மோட டினாமினேட்டரால் மல்டிபிள் பண்ணுறோம், செகண்ட் டேர்மை ஃபஸ்ட்டு டேர்மோட டினாமினேட்டரால் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு 9x டிவைடட் பை 8 9ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், 8x டிவைடட் பை 9 8ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 9x இன்ட்டு 9 minus of 8x into 8 divided by 72 is equal to 34. இப்போ 9 9s are 81x, 8 8s are 64x. Difference means subtracted. Divided by 72 is equal to 34. ஸோ அப்போ 81ல் 64 நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 17x டிவைடட் பை 72 is equal to 34. இப்போ 17x, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸுக்கு நியர் த பிளேஸில் இருக்கிற அந்த நம்பர்ஸை ஆப்போசிட் சைடு கொண்டு போவோமா? ஸோ அப்போ 17 டிவைடட் பை 72 ஆப்போசிட் சைடு போகும்போது டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளாக ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 17x அப்படி இருக்குது, டிவைடில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு மல்டிப்ளா. இப்போ 34 இன்ட்டு 72. இப்போ எக்ஸு நெக்ஸ்ட் இந்த 17 மல்டிப்பிளில் இருக்கிறது டிவைடாக மாறும். இப்போ 34 இன்ட்டு 72 டிவைடட் பை 17. 117 is 17, 2 17s are 34. அப்போ நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்குது, 2 இன்ட்டு 72. 72ஐ 2ஐ மல்டிபிள் பண்ண 2 2s are 4, 7 2s are 14. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 144. ஸோ ஃபைண்ட் த நம்பர். நம்ம மல்டிபிள் பண்ணுறதுக்கு பதிலாக டிவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அங்கே கரெக்ட் ஆன்சர் 34க்கு பதிலாக என்ன ஆன்சர் கரெக்டாக கிடச்சிருக்கோம், 144. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.21. சிம்பிளிஃபை பண்ணுறது. பிட்மாஸ் மெத்தட். பிட்மாஸ்னா ப்ராக்கெட்டு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் மெத்தடில் வர்றது. 4 டிவைடட் பை 3 மைனஸ் ஆஃப் -3 டிவைடட் பை 2 ப்ளஸ் -5 divided by 3 divided of 30 divided by 2 plus open bracket -12 divided by 9 into -27 divided by 16 close bracket. So first one left side இருந்து calculate பண்ணிக்கிட்டே வரணும், cancel பண்ணிடணும். இப்போ first one 4 divided by 3
sum அப்படியே இப்போ 4 divided by 3 minus 3 divided by 2 this term. Next second என்ன minus 5 divided by 3 divided of 30 divided by 12 plus minus 12 divided by 9 into minus 27 divided by 16. So இப்போ cancel பண்ணுறதா cancel பண்ண 1 9 is 9, 3 9s are 27. So அப்போ minus 3. Next 8 2s are 16, 6 2s are 12. Next 6 8 divided of 2 tables. So 4 2s are 8, 3 2s are 6. So minus 3 minus 3. Minus into minus plus. So அப்போ minus into minus plus 3 3s are 9. So அப்போ minus 3 ங்கிறப்ப என்ன வரும் plus 9. 3 3s are 9 divided by denominator what number 4. அப்போ 3 3s are 9 divided by 4. Second step 4 divided by 3 minus into minus plus. So minus into minus plus 3 divided by 2 plus of minus 5 divided by 3. Divided symbol reciprocal change ஆகும். Divided symbol நம்ம multiple symbol change பண்ணுறோம் அப்படின்னா reciprocal change ஆகும். இப்போ reciprocal of 30 divided by 12, 30 divided by 12ங்கிறது எதா change ஆகும் 12 divided by 30. So அப்போ 12 divided by 30 plus 3 into 3 divided by 4 இப்போ cancel பண்ணு 1 5 is 5, 6 5s are 30, 1 6 6 6, 2 6 are 12. இப்போ next what number minus 1 into 2 அப்போ 1 2s are 2 minus 2 divided by 3. So first third step LCM எடுத்தோம். the LCM of 6 இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் டிவைடில் இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம். ஆனால் அடிஷன் சப்ராக்ஷனில் இருக்கும்போது எல்சிஎம் மெத்தடில் இல்லைன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 6. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை 2வாலையும் செகண்ட் டேர்மை 3ஆலையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 4 2s are 8, 3 2s are 6 ப்ளஸ் 3 3s are 9, 2 3s are 6. ஸோ 8 ப்ளஸ் 9 என்ன வரும் 17 divided by 6. ஸோ 6 3 4 எல்சிஎம் மெத்தடில் எடுத்தோன்னா 6 3 4 3 2 3s are 6, 1 3 is 3, 4 அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் 2 டேபிள் எடுத்தோன்னா 2 2 1 2 is 2, 1 2 2s are 4. நெக்ஸ்ட் 2 எடுத்தோன்னா 1 1 1. இப்போ 2 2s are 4, 4 3s are 12. ஸோ எல்சிஎம் என்னது 12. ஸோ அப்போ 6ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 12 2. அப்போ அப் அண்ட் டவுன் மல்டிபிள் ஆஃப் 2. நெக்ஸ்ட் 3 4s are 12. அப்போ 3ஓட எதை மல்டிபிள் பண்ணோம் 4. அப்போ அப் அண்ட் டவுனு 4ஆல் மல்டிபிள் 4 3s are 12. அப் அண்ட் டவுன் 3 மல்டிபிள் ஆஃப் 3. இப்போ 17 2s are 34 divided by 12 plus 4 2s are minus 2. அப்போ minus 8 divided by 12 plus 9 3s are 27 divided by 12. So first one denominator is same. So add means add, subtraction means subtract. 34 minus 8 plus 27. So plus minus plus. So plus same direction இருக்கிற ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆட் பண்ணுற ஆன்சரோட சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ 34 plus 27, 34 27 61 minus 8 divided by 12. 61 subtracted of 8 is equal to 53. 53 divided by 12. cancel பண்ண முடியும் அப்படின்னா cancel பண்ண. ஸோ இது cancel பண்ண முடியாது. 53 is a prime number. So 53 divided by 12. simplify பண்ணியாச்சா? கொடுத்துருக்கிறத simplify பண்ணி ஒரு ஆன்சராக கொண்டு வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2. same method, simplify 1 divided by 2 plus open bracket 3 divided by 2 minus 2 divided by 5 close bracket divided by 3 divided by 10 into 3, and so that it is a rational number between 11 and 12. simplify பண்ணுறோம். அந்த ஆன்சர் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸில் வரும். ஓகேவா? அந்த ரேஷ்னல் நம்பர்ஸுங்கிறது எந்த ரெண்டு நம்பர் 11க்கும் 12க்கும் இடையில உள்ள ரேஷ்னல் நம்பர்ஸாக வரணும். அது என்ன நம்பர் அப்படிங்கிறதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் த கொஸ்டின். 1 divided by 2 plus 3 divided by 2 minus 2 divided by 5 close bracket divided 3 divided by 10 into 3.
1 divided by 2 அது அப்படியே வச்சுக்கணும். இப்போ இது ரெண்டும் டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்சிஎம் 5 2s are 10 கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 3 5s are 15 2 2s are 4 15 minus 4 divided by 10 divided of 3 divided by 10 into 3. So 15 subtracted of 4 11 divided by 10 1 by 2 plus 11 divided by 10 அந்த டிவைட் சிம்பிள் மல்டிப்ளையாக சேஞ்ச் ஆகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறுமா? ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் 3 divided by 10 இஸ் 10 divided by 3 சேஞ்ச் ஆகும். அப்போ டிவைடட் இஸ் சேஞ்சஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் 3 divided by 10ங்கிறது 10 divided by 3 into 3. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ண. ஸோ 10 10 கேன்சல். அப்போ 11 into 3 divided by 3. ஸோ இந்த 3 கேன்சல் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா 11 3s are 33 divided by 3 1 3 is 3 11 3s are 33. இப்போ 1 by 2 plus 11. இப்போ டினாமினேட்டர் சேம் ஆகணும்னா இந்த டேர்மையும் எதால் மல்டிபிள் பண்ணணும்? 2வால் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 1 plus 1 by 2 plus 11 into 2 divided by 2 மாற்றணும்னா என்னது? 22 divided by 2. ஸோ இந்த மெத்தடுக்கு 1 divided by 2 plus 11 into 2 divided by 2. இப்போ 1 divided by 2 plus 22 divided by 2. இப்போ டினாமினேட்டர் சேம். அப்போ 22 plus 1 23 divided by 2. இதை எப்படி எழுதலாம்? 11 divided by 2ன்னு எழுதலாமா? ஸோ 11 1 by 2 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸா? ரேஷனல் நம்பர்ஸ் மெத்தட் மாற்றியாச்சு. ஸோ அப்போ 11 1 by 2ங்கிறது எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் வந்துருச்சு? 11 and 12க்கு இடையில் வந்துருச்சா? அப்போ இட் இஸ் எ 11 1 by 2. It is a rational numbers lies between 11 and 12. Next exercise sums. எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த சம். ஃபஸ்ட்டு ஒன் டினாமினேட்டர் கம்பேர் பண்ணுறோம். சேமாக இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் மெத்தடில். இப்போ 5 டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால கம்பேர் தி நியூமரேட்டர். ஸோ 7 + 3 10 divided by 5. ஸோ அதே மெத்தடில் நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணோமா? அதே 4th சப்டிவிஷன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எதாக கன்வெர்ட் பண்ணணும்? ப்ராப்பர் அல்லது இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் சேமா இல்லை டினாமினேட்டர் வந்து நாட் சேமா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் மெத்தடில் 2 கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 செகண்டு சப்ராக்டட் ஃப்ரம் மீன்ஸ் செகண்ட் நம்பர் சப்ராக்டட் டு ஃபஸ்ட் நம்பர். ஸோ அப்போ -17 divided by 11 -8 divided by 44 அந்த மெத்தட். நெக்ஸ்ட்டு எவாலுவேட் இப்போ மல்டிப்ளிகேஷன் மெத்தடு 1 3 is 3 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 11 டேபிளில் கேன்சல் ஆகுனா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி வர்ற ஆன்சரை மல்டிபிள் பண்ணுறேன். டிவைடாக இருந்தது அப்படின்னா பை. அப்போ டிவைடை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். ரெசிப்ரோக்கலாக மாற்றணுமா? இப்போ -7 divided by -10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் கேன்சல். இப்போ 7 divided by 10 ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆச்சுன்னா 10 divided by 7 அந்த மெத்தட். நெக்ஸ்ட்டு 7th one find a plus b divided of a minus b. இப்போ a plus bனா aயோட வேல்யூ 1/2 பியோட வேல்யூ 2/3. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி வச்சுருக்கணும். வர்ற ஆன்சர் ஆட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சரையும் சப்ராக்ட் பண்ணும்போது வர்ற ஆன்சரால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மெத்தடு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஏயோட வேல்யூ 1/2 பியோட வேல்யூ 2/3. செகண்ட் சப்டிவிஷனில் ஏயோட வேல்யூ -3 divided by 5 பியோட வேல்யூ 2 divided by 15 சேஞ்ச் பண்ணு. ஓகே. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறது. சிம்பிளிஃபை 11/8. எக்ஸாம்பிள் 1.21. எக்ஸாம்பிள் 1. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா அந்த மெத்தடில் கொண்டு இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு 10th one எக்ஸாம்பிள் 1.20 மெத்தடு. இப்போ 1.20ல் என்ன மெத்தடு பார்த்தோம்? இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பர் அதே மிஸ்டேக் டிவைட் பண்ணும்போது என்ன நம்பர் அதே ஃபார்மெட்டு தான் இது. மல்டிப்ளை பண்ணும்போது 4/3 அதே இது டிவைட் பண்ணுறோம்ல இதே எக்ஸாம்பிள் 1.20 மெத்தடு தான். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு listen here. Next properties of addition subtraction method குறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சது அப்படின்னா தான் சம்மு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் how many fundamental operations அப்படின்னா 4 fundamental operations. மேத்தமெட்டிக்ஸில் 4 fundamental operations இருக்குது. என்னென்ன அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ அந்த 4 ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்பர்ட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதா அது. Properties of addition, subtraction, multiplication and division. Name of property என்னென்ன பார்த்தோம்? Addition, subtraction, multiplication and division. ஸோ இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா closure property, commutative property, associative property. இந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லா சம்முக்குமே வரும். ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி, ஆடிட்டிவ் இன்வெர்ஸுங்கிறது ஆடிட்டிவ் அடிஷனில் மட்டும்தான் வரும். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிங்கிறது மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் வரும். ஓகேவா? இப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா எனி 2 இண்டீஜர்ஸ், 2 இண்டீஜர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா தேர்டு புதுசாக ஒரு இண்டீஜர்ஸ் நமக்கு கிடைக்குதா, அதுதான் எனது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அடிஷனாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம், சப்ராக்ஷன் மீன்ஸ் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா மல்டிபிள், டிவைட்னா டிவைட். ஓகே, இப்போ அடிஷனில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஏ இஸ் ஏ ஒன் ஆஃப் இண்டீஜர் அண்ட் பி இஸ் அனதர் ஒன் ஆஃப் இண்டீஜர். 2 இண்டீஜர்ஸை ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப சிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்குதா? இப்போ எக்ஸாம்பிள் 5 + 3, 5ங்கிற ஒன் ஆஃப் இண்டீஜர், 3ங்கிறது அனதர் ஒன் ஆஃப் இண்டீஜர். ஸோ 5 + 3 இஸ் ஈக்குவல் டு 8ங்கிற ஒரு நியூ இண்டீஜர் கிடைக்குதா? இதுதான் எனது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதுலேயும் 2 இண்டீஜர்ஸ், interchange the place values only. அந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம என்ன பிளேஸ், அந்த நம்பர்ஸோட பிளேஸை மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ a + b, a + b இஸ் ஈக்குவல் டு b + a. இப்போ ஏங்கிற பிளேஸில் பியும் பிங்கிற பிளேஸில் ஏயும், அப்போ பிளேஸஸை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது சேம் ஆன்சர், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு சேம் ஆன்சர் வந்தது அப்படின்னா அது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷனில் சேம் ஆன்சர் வரும். ஓகேவா? அதே இது காமுடேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஈக்குவல் ஆன்சர் கிடைக்கும். அதே இது சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷனில் நாட் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து சேமாக வராது, நாட் ஈக்குவல்ட்டுன்னு தான் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 3 ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணுறோம். a + b, a + ப்ராக்கெட் ஆஃப் b + c, நெக்ஸ்ட்டு a + b + c. ஓகேவா? 3 ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 2 ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு இண்டீஜரை ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 இண்டீஜரை ஆட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரோட தேர்டு இண்டீஜரை ஆட் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா நம்ம ஜீரோவோட எந்த இண்டீஜர்ஸை நம்ம ஆட் பண்ணாலும் அதே இண்டீஜர்ஸ் தானே வரும். ஸோ அப்போ இப்போ 1000 ஆட் பண்ணாலும் அதே 1000 தான், 10,000 ஆட் பண்ணாலும் 10,000, -7 ஆட் பண்ணாலும் மைனஸ். ஸோ அப்போ ஆடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன நம்பர்? ஜீரோவோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர். இப்போ ஆடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா, இன்வர்ஸ் அப்படின்னாலே அதனுடைய நெகட்டிவாக குறிக்கிறது. இப்போ பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா அதனுடைய +a அப்படின்னா -a, +7ஓட அதனுடைய ஆடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது? -7. -7உடைய ஆடிட்டிவ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் எழுதுறது. ஓகேவா? அதான் என்னது? ஆடிட்டிவ் இன்வர்ஸ். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா ஒன்னோட எந்த நம்பரை, ஜீரோவோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் நமக்கு அதே சேம் ஆன்சர் கிடைக்கிற மாதிரி, ஒன்னோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும்? சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ 1000 × 1, அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்னது? 1. ஆடிட்டிவ் ஐடென்டிட்டிங்கிறது 0, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டிங்கிறது 1. ஸோ நமக்கு சப்ராக்ஷன் மெத்தடில் ஆல்ரெடி நம்ம சொன்ன என்னது? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சால்வ் ஆகும். அதே இது சப்ராக்ஷனில் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோ சால்வ் ஆகும். ஸோ அப்போ a - b நாட் ஈக்குவல் டு b - a. இப்போ a minus of b minus c not equal to a in the minus b. Already we have learned in this method of sums. இதில் உள்ள சம்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்டில் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் ஈஸியாக சால்வ் ஆயிரும், டிவிஷனில் சால்வ் ஆகாது. லாஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அல்லது சப்ராக்ஷனில் வரும். என்ன அப்படின்னா எனி ஒன் ஏதாவது ஒரு நம்பராக நம்ம மல்டிபிள், இப்போ a × b + c,
த்ரீ இன்டீஜர்ஸ் வந்துருக்கு ஓகேவா. இப்போ ஏங்கிறது ஒன் ஆஃப் இன்டீஜர், பிசி 3 இன்டீஜர்ஸ் இருக்குது. இப்போ பியும் சிக்கும் காமனாக இருக்கிறது எந்த இன்டீஜர் ஏ. ஸோ அப்போ ஏயால் மல்டிபிள் பண்ணால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. ஏங்கிறது போத் ஆஃப் காமன். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. இது அடிஷன் மெத்தடு. அதே இது சப்ராக்ஷன் மீன்ஸ் ஏ இங்கே ப்ளஸ்ஸுக்கு பதிலாக ஒன்லி சப்ராக்ஷன் சிம்பிள். அப்போ ஏ இன்ட்டு பி மைனஸ் சி. ஸோ ஏ இஸ் போத் ஆஃப் காமன். அப்போ ஏ இன்ட்டு பி minus of a into c. Okay, thank you students.